ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ருக்மணி அக்ஷயா ஏஎம்எல்டி அடியால் இருந்து. ஹாப்பி மதர்ஸ் டே. இப்போது நம்ம மதர்ஸ் டே ஸ்பெஷலாக மாங்காய் ஹல்வா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய மாங்காய் ஹல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு 4 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பார்க்க காயாக இருந்தாலும் உள்ள பழமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் ஏலக்காய், அப்புறம் நடக்கடலை பருப்பு, கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரையில் பாகு செஞ்சு அதுக்கப்புறமா இந்த அல்வா செய்யலாம். சரி, எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காவை நான் இந்த மாதிரி எடுத்து தொலியை உரித்து தொலி தனியாக இதை தனியாக போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாங்காயிலையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சியாச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ண கூட தேவையில்லை. நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லா சூப்பராக சாஃப்டாக அரைஞ்சி வந்துடும். சரி, நம்ம இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சலாம். இது கரங்கி ஒரு கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுடலாம். அப்போ தான் நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது விட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ நாம் இதை கொஞ்சம் கரங்க வச்சுக்கலாம். இது பாருங்கள், நான் மேங்கோ அரைச்சி வந்த பேஸ்ட்டை போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் அப்படியே கொதிக்கும். இது கொஞ்சம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே வர்றப்போ நம்மளுடைய பாகை ஊற்றிடலாம், ஜீரா பாகை. இது இப்படியே கொதிக்கட்டும். நம்மளும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஜீரா பாகு ஊற்றிடலாம். நீங்கள் ஊற்றுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வாங்க. நான் இப்போ கம்ப்ளீட்டாக ஊற்றி முடிச்சிட்டேன். இதை இப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம இப்படியே கொதிக்க வச்சுட்ருக்கலாம். அவங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே விடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அல்வா பதத்துக்கு வரும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், இந்த மாதிரி கிட்டத்தட்ட அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அல்வா பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம், நம்மளுடைய நட்ஸ் எல்லாம் போட்டு. இப்போ பாருங்கள், நான் அல்வா பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்மளோட நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட மேங்கோ அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹாப்பி மதர்ஸ் டே.